நல்லா தூக்குனா கையில் பட்டுனா அப்போவே கொப்பலாயிரும், புண்ணாயிரும். அதனால் மெதுவாக தூக்கி அது வருது. இது முட்டை கொடுத்து இப்படியே சாய்க்கணும். சாய்ச்சோம்னா பாவு ஆறிக்கு ஆறு நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு ஆற்றணும். ஆற்றினா பாவு வந்து உணர்ந்துடும். ஒரு 5 நிமிஷம் உணர்ந்த உடனே மறுபடியும் அதை வந்து அந்த வர அந்த முட்டி இருக்குங்களா அது மட்டும் தேய்ச்சிட்டே வரணும். தேய்ச்சிட்டு ஒரு 4 விஷயம் 5 டைம் தேய்க்கணும். திருப்பி போட்டு இருக்கணும். அப்படி போட்டால் ஒரு 20 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் ஆயிரும் சர்க்கரை ஆகிறதுக்கு. வெயில் இருந்தால் தான் எங்களுக்கு இந்த வேலையை, வெயில் இல்லைன்னா இந்த வேலையே இல்லை. மழை பெஞ்சிட்டு இதெல்லாம் செய்ய முடியாது. தள்ளி விட்றீங்களா, இதை பற்றி சொல்லுங்கள். இது சக்கைங்க, இது சக்கை கோது. இந்த சக்கை இது அதிலிருந்து காய்ச்சி எடுத்து இங்கே கொண்டாந்து போட்டு காய வச்சு அதை மச்சாத நாளைக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இன்றைக்கே பண்ண முடியாது. 800 லிட்டர் பால் ஊற்றுனா 100 கிலோ சர்க்கரை கிடைக்குங்க. எத்தனை பேர் தூக்குவீங்க பதம் வந்தோடனே? இது பதம் வந்தது உடனே 5 பேர் தூக்கணும். அதே சாக்கரியாக கமுத்தவன் இல்லை, கையில் கால் பட்டுட்டு அவ்வளோதான், அப்படியே கலண்டே போயிடும். எலும்பு வரைக்கும் ஒன்றுமே இருக்காது, சதையாக இருக்காது. இப்போ இதை நான் நிற்கிற இடம் அடி தீ எரியுது. மேலே நான் நிற்கிறேன், இது மேலே அடி தீ எரிஞ்சிட்டு இருக்குது. இந்த இடம் சும்மா ஹீட்டு பயங்கரமாக இருக்குது. நாங்கள் சக்கையை போட்டு தான் நின்றுட்டுருக்குறோம். இந்த சக்கை மேலே தான் நின்றுட்டுருக்கோம். இல்லைன்னா வெறும் கல்லாக இருந்ததுன்னா கல் மேலே நிற்க முடியாது. சுண்ணாம்பு 200 கிராம் இருந்து 250 கிராம் வரைக்கும் போடுவோம் சுண்ணாம்பு. இதில் வடிகிற அழுக்கு நாங்களாம் வந்து சும்மா அப்படியே காய்ச்சி எடுக்கிறது தான் இந்த அழுக்கு. இதே வந்து கெமிக்கல் போட்டு அழுக்கு எடுக்கிறோம்னாக்கா அது ஒரிஜினலான சர்க்கரை கிடையாது. கெமிக்கல் போட்டு எடுக்கலாம், விலையேன்னு வரும். இந்த அழுக்கு வந்து நாங்கள் எதுவுமே போடாத அப்படியே அதான் காய்ச்சி வர்றது தான். கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல நாங்கள். அது என்ன பண்ணுவீங்க? இந்த அழுக்கு எடுத்து அங்கே கீழே கொட்டி அடுத்தாப்போல் எருவுக்கு பயன்படுத்திடுவோம். இதுதான் சுண்ணாம்புங்க. இது சுண்ணாம்பு வந்து கிழிஞ்சி சுண்ணாம்பு. இதில் ஒரு 200 கிராம் போடுவோம். 200 கிராம் போட்டோம்னா தான் இது இந்த பாவுக்கு கரெக்டாக இருக்குது. அதுக்கு மேலே போட்டோம்னாலும் செவையான்னு போயிடும். கம்மியாக போட்டாலும் பிசுன்னு போயிடும் சக்கரை. அதனால அதை ஒரு இது எவ்வளோ வேவுதோ அந்த அளவுக்கு பிடிக்கணும். அதுக்கு திடீர்னு மழை பெஞ்சதுன்னா அதை எடுத்து பிடிக்க உப்பரை கமிட்டிக்கும். அது அந்த இன்னொரு கொப்பரை இருக்குதுங்களா, அதை எடுத்து இப்படி கொப்பரை கமிட்டிக்கும். எண்ணெய் போடலின்னா பதம் வராது. இது தேங்காய் எண்ணெய், சுத்தமான எண்ணெய். இந்த எண்ணெய் தான் நாங்கள் போடுறத. அந்த பதத்துக்கே இல்லைன்னா வராது. இன்றைக்கி ஒரு மிட்டாய் காய்ச்சறனால எதுக்கு பண்ணுறோம்? எண்ணெய் போட்டால் தான் மிட்டாயிவே வரும். அந்த மாதிரி இது